தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு அவருடைய அப்பா அம்மா ரொம்பவே வித்தியாசமான ஒரு கிஃப்ட்டை கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் அதை ஏன் கொடுத்தேன் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தையுமே அவங்க சமீபத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவின் இன்றியமையாத ஒரு நாயகராக இருந்து அடுத்து அரசியல் நுழைஞ்சு இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் உயர்ந்திருக்காரு. அவர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய முதல் பிறந்த நாளாக இந்த வருட பிறந்தநாள் இருந்திருக்கு. அவருடைய பிறந்த நாளுக்கு நிறைய அரசியல் தலைவர்கள், நடிகர், நடிகைகள், இது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் அப்படின்னு தொடர்ந்து எல்லோருமே தங்களோட வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. மேலும் நிறைய பேர் வந்து நேராக போய் மீட் பண்ணியிருந்தாங்க. விஜய் சாரோட அப்பா அம்மா கால் பண்ணி வாழ்த்து சொன்னது மட்டும் இல்லாமல் நேரடியாகவே சென்று அவங்களுடைய மகனுக்கு தங்களோட ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துக்களையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோடு மட்டும் இல்லை, அவருக்கு கிஃப்ட்டுமே ஒன்று கொடுத்துருந்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா அதுதான் சோஃபா. அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அரசியல் பிரவேசம் எடுத்ததுக்கப்புறம், குறிப்பாக முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் இந்த சோஃபா பிரச்சனை அப்படிங்கிறது பயங்கர வைரலாக போகுது. குறிப்பாக புஷ்பா பட பாணியில் இவங்க சோஃபாவை அரசியல் பண்ணுறாங்க, அதில் பணம் இருக்குன்னு நினைக்கிறோம், அங்கே வந்து குதிரை பேரம் நடக்குது போன்ற வார்த்தைகள் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஸோ சோஃபா கொடுக்கறதுனால வந்து அங்கே பணப்பட்டுவாடை நடக்குது அப்படிங்கிற மாதிரி பொதுவாக சொல்லி வச்சுருக்காங்க. அண்ட் அந்த ஒரு விஷயம் அப்படி கிடையாது அப்படிங்கிறதுக்காகவே விஜய் அவருடைய அப்பா இந்த ஒரு பிளானை பண்ணியிருக்காரு. அண்ட் விஜய் சாரோட ஆஃபீஸ்க்கு 4-5 சோஃபா வாங்கி கொடுத்துருந்துருக்காரு. அண்ட் அதற்கு மிக முக்கிய காரணம், இதுக்கப்புறம் நிறைய பேர் இங்கே வருவாங்க போவாங்க, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே, அண்ட் மெயின் ரீசன் அப்படின்னா வெளியில் சோஃபா கொடுத்தா பணப்பட்டு வராதுன்னு நினைக்கிறீங்க, அப்போ நான் கூட என்னோட பையனுக்கு சோஃபா கொடுத்துருக்கேன், அப்போ இதையுமே பணப்பட்டு வரான்னு தான் சொல்லுவீங்களா அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டாக அவர் பீப்புள்ஸ்ட்டை கொஸ்டின் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. தளபதி விஜய் அவர்களுக்கே கிட்டத்தட்ட 52 வயசு ஆகிருச்சு. இருந்தாலுமே இப்போ வர அவங்களோட அப்பா அம்மா இதே மாதிரி அன்போட நிறைய சர்ப்ரைஸ்லாம் கொடுக்குறத பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நேற்று ஃபுல்லாகவே திரிஷா அவர்கள் சோசியல் மீடியாவில் போஸ்ட் போடுவாங்களா, ஏதாவது வாழ்த்து சொல்லுவாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருந்துச்சு. அண்ட் டே ஃபுல்லாகவே நிறைய பேர் வந்து அவங்களோட பேஜை வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. பட் நேற்று ஃபுல்லாகவே அவங்க விஜய் சாருக்கு வாழ்த்துக்களே சொல்லலை, எந்த ஒரு போஸ்ட்டும் போடலை. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய ஒரு டே முடிஞ்சதுக்கப்புறம் விஜய் சாரை அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அன்ஃபாலோ பண்ணியிருந்திருக்காங்க. இது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் திரிஷா அவர்களோட நெருங்கிய நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதற்கு முன்னாடி அவங்க போட்டிருந்தாங்க அப்படின்னா அப்போ வந்து அவர் ஒரு நடிகர் நண்பர், அதனால் அவங்க போட்டிருந்தாங்க. பட் இப்போ அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கார், மேலும் அவங்கள வச்சு தான் நிறைய பேர் வந்து தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரியான டைமில் போட்டால் அது சர்ச்சையை உண்டாக்கும், கண்டிப்பாக அது முதலமைச்சருக்கு கோபத்தை கொடுக்கும் அப்படிங்கிற காரணத்தினால தான் அவங்க தவிர்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. போஸ்ட் போடல, விஷ் பண்ணல சரி, பட் அன்ஃபாலோ என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.